திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏன் தோத்து போனோம் அப்படின்னு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க. அந்த குழு ஜூன் மாதம் 10ஆம் தேதி தன்னோட அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அதுதான் இப்போ ரொம்ப மிகப்பெரிய ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேகர் பாபு தாங்க மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துட்டாரு. சென்னை திமுகவோட கோட்டையாக இருந்திருக்குது. அந்த இதில் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே தோக்குறாரு அப்படின்னா சேகர் பாபுவோடைய வேலை தான் முக்கியமான காரணம் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை சேகர் பாபு மீது வச்சுக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுகள் அப்படி அவர் மீது வைக்கப்பட்டது? அதையும் தாண்டி கிச்சன் கேபினெட் அப்படிங்கிறது தலையிட்டது அப்படிங்கிறது முக்கியமான காரணம் அப்படின்னும், அதிகாரிகளுடைய ஆட்சி தான் இருந்திருக்குது, நல்ல திட்டங்கள் கொண்டு வரது ஃபுல்லாக திமுகவா அதிகாரி அப்படின்னு மக்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபடுது. மாவட்ட செயலாளர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, தொண்டர்களை சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. ஆட்சிக்கு வர வரைக்கும் தொண்டர்கள் தேவைப்படுறாங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தொண்டர்கள் தேவையில்லையா அப்படிங்கிற மனக்குமுறலை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்களை அந்த குழுக்கிட்ட ஆதங்கங்களை கொட்டிருக்கிறாங்க. தொண்டர்களும் சரி, முன்னாள் நிர்வாகிகள், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள் தொடங்கி பல்வேறு நிர்வாகிகள் தன்னுடைய மனக்குமுறலை கொட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன பேசியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்க அந்த அறிக்கை, இதற்கு திமுக என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, அறிவாலயத்தில் என்ன விவாதம் இது தொடர்பாக நடந்திருக்கு, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது திமுக எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறாங்க. முதல்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா திமுக வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் கட்சியிலிருந்து செயல்பாடுகளே அப்படிதான் இருக்குது. கட்சி பணியிலிருந்து எல்லாமே அதை நோக்கி தான் செயல்படுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது வேறு மாதிரியாக வருது. இது மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கொளத்தூர் தொகுதியில் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை தோற்கிறார் அப்படிங்கிறது தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே திமுகவினுடைய கோட்டையாகத்தான் இருந்திருக்குது. ரொம்ப நெடும் காலமாகவே தொடர்ந்து திமுக சென்னையில் வெற்றி பெற்றுட்டே இருந்திருக்காங்க. கடைசி 2011 ஒரு சின்ன சர்க்கிள் இருந்துச்சு. அதுக்கு முன்பாகவும் சரி, அதுக்கு பின்பாகவும் சரி, தொடர்ந்து வெற்றி அப்படிங்கிறதா திமுக இருந்திருக்குது. ஆனால் 2026 தேர்தல் அப்படிங்கிறது அதை மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் தான் திமுக வெற்றி பெறுறாங்க. மிச்சம் 14 தொகுதிகள் இன்க்ளூடட் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவருடைய சேர்த்து தோத்து போறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக யாரை சொல்றாங்க அப்படின்னா சேகர் பாபு தான் சொல்றாங்க. எதற்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னா, சேகர் பாபு ஒன் மேன் ஷோ நடத்திட்டாருங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில யாருமே வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கருத்தை வேலை செஞ்சிருக்கிறாரு. அதாவது ஒருத்தர் இவருக்கு 2ஆம் கட்டமாக கூட இவர் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னும், அடிமட்டத்திலே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார் அப்படின்னும், இவர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாம சென்னையில் நிறைய மாவட்டங்கள்லாம் பிரிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாவட்ட செயலாளர்கள் செயல்பாடுகளும் சேர்த்து இவரே தான் செஞ்சிருக்காரு அப்படின்னும், மற்ற ஒன்றிய செயலாளர்கள் இருப்பாங்க, பல்வேறு அமைப்புக்குள்ள இருப்பாங்களே, அவங்க யாருமே தன்னிச்சையாக செயல்பட முடியல அப்படின்னும், ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷனோ எதுவும் நடக்குது அப்படின்னா மொத்த கிரெடிட்டையும் சேகர் பாபு அப்படிங்கிற தனி ஒருத்தரை எடுத்துக்கிறாரு அப்படின்னு இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த கிரெடிட் அவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது மேலிடத்துக்கு போகாம மொத்தமும் சேகர் பாபு தான் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரியான மொத்த பேரையும் அவரே வாங்கிட்டாரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி திமுக ரொம்ப காலமாக உழைச்சிருப்பாங்க. திமுக தொண்டராக இருந்திருப்பாங்க. 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஒன்றிய செயலாளராக, கிளை செயலாளராக இருந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா, அதிமுகவிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு பதவி கொடுக்குறது, கிளை செயலாளர் பதவி, இளைஞரணி செயலாளர் பதவி, அப்படி முக்கிய பதவிகளை இவங்களை திமுக ஸ்கிப் பண்ணிட்டு அதிமுகலேருந்து வரவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க தொண்டர்களை அணுகிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இவர் ஏதோ உச்சபட்சமாக இருக்கிறதா மாதிரியும், மற்றவங்களும் அவருக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நடத்தினாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டையும் சேகர் பாபு மீது வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி தலைமையுமே சேகர் பாபுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சும் அடிபடுது. அவரை போன்ற அவருக்கு சமமான பதவியில் மாவட்ட செயலாளர் பதவி இருக்கக்கூடிய மற்ற நபர்களை விட சேகர் பாபுக்கு அதீத முக்கியத்துவம் அப்படின்னு கொடுக்கப்பட்டது அப்படின்னும், அதே நேரத்தில் நாங்கள் ஏதாவது வேலை செஞ்சாலும் கூட அதுக்கான கிரெடிட் சேகர் பாபுக்கு தான் போக போகுது அப்படின்னு நாங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முன்னணி நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க தேர்தல் நேரத்தில் அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக சொல்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் சேகர் பாபு மீது, அவர்கள் மீது தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகாரிகளின் ஆட்சியாக இருந்துச்சு அப்படிங்கிறது முக்கியமான குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இது 2 வகையாக பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கட்சிக்காரங்க உள்ள கூட நிர்வாகத்துக்குள்ள வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக திமுக அந்த முன்னெடுப்பை பண்ணாங்க அப்படின்னும், நிறைய முகாம்கள் நடத்தப்பட்டது, அரசு சார்பான முகாம்கள் நடத்தப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஊராட்சி அளவில் ஒரு மிஷன் கொண்டு வராங்க, ஒரு திட்டம் செயல்படுத்துறாங்க அப்படின்னா முதன்மையிலே யார் இருப்பாங்க அப்படின்னா, ஊராட்சி அளவில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வைப்பாங்க. அவங்க தான் முன்னிலைப்படுத்தப்படுவாங்க. ஆனா இப்ப இந்த கடந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதிகாரிகள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. இது மக்கள்கிட்ட என்ன மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, இது ஒரு திமுக அரசு கொண்டு வரல, இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது அப்படின்னும், இப்படி ஆட்சி வேறு நிர்வாகம் வேறு அப்படி 2 பிரிச்சு பார்க்கும்போது மக்கள் திமுக கிடையாதுங்க, அது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க எவ்வளவு நல்லது பண்ணாலும் தமிழ்நாடு மைண்ட் செட், தமிழ்நாடு அரசு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்கல. அது மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக திமுக இருந்துச்சு அப்படிங்கிறது 2வது முக்கியமான பாயிண்டா சொல்றாங்க.
அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாவட்ட அளவுல என்ன செயல்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, மாவட்ட செயலாளர்கள் வந்து அதீத அராஜகம் பண்ணாங்க அப்படின்னும், குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் வந்து ஒரே ஒருத்தர் வந்து மாவட்ட செயலராக இருப்பார். ஒரே ஒருத்தர் வந்து ஒன்றிய செயலராக இருப்பார். அவர் நல்லா செயல்பட்டாலும் சரி, செயல்படாட்டும் சரி, அவர் கீழ் இருக்கக்கூடியவர்கள் நிறைய நல்லா செயல்பட்டாலும் கூட மொத்த கிரெடிட்டும் அந்த ஒன்றிய செயலாளருக்கும், அந்த மாவட்ட செயலாளருக்குமே போகும் பெரிய, அது கீழே ஒர்க் பண்ணக்கூடியவருக்கு எதுவுமே போகாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. பதவிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய உறவினர்கள், அவருக்கு சொந்த வேண்டப்பட்டவர்கள் அப்படின்னே போகுது அப்படின்னும், கட்சிக்காக உண்மையாக யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு பதவிகள் போகல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு முக்கியத்துவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மாற்றுக் கட்சியிலிருந்து ஒரு நபர் வரார் அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் முக்கியத்துவமாக இருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்ப அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கு தனக்கு கீழே வந்து அந்த கட்சியிலிருந்து எந்த கட்சியிலிருந்து இணைகிறாரோ அந்த கட்சியில் இவர் கூட வந்து இணைஞ்சிருப்பாங்க இல்லையா, அவருக்கா பார்த்து பொறுப்பு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது கட்சிக்காக நீண்ட காலமாக இங்க திமுகல இருந்து உழைச்சவங்களுக்கு பதவி இல்லாம புதுசா வந்தவங்களுக்கு அவங்களுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறதுக்காகவே பதவி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகளிர் உதவித்தொகை. அதாவது மகளிர் உதவித்தொகை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாக திமுக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. 1.5 கோடி பெண்கள் அப்படிங்கிறது மகளிர் உதவித்தொகையினால பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சரி இதுல இந்த அளவுக்கு இருக்கும்போது குடும்பத்தோட சேர்த்து மிகப்பெரிய வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறத திமுகவோட கணக்கா இருந்துச்சு. ஆனா நடந்தது என்னமோ வேறையாக இருந்துச்சு. இப்ப என்ன கடைசியா ஒரு 5,000 ரூபாய் போடுறாங்க. அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க மகளிர் உரிமை வாங்கக்கூடியவங்க 5,000 வாங்குறாங்க. வாங்காம இருக்கக்கூடிய இங்க என்ன பண்றது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும் பொழுது இது திமுக அப்படிங்கிறது எங்களுக்கு எதிரான அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது அப்படின்னும், இவங்களும் நாங்களும் ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட எங்களுக்கே வரல, அவங்களுக்கே வருது அப்படிங்கிறதும், கடைசி நேரத்தில் 5,000 ரூபாய் போய் போட்டது அப்படிங்கிறதே ஒரு வகையில் வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு திமுகக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய பேர் திமுகவை சேர்ந்தவங்களே எங்களுக்கு உரிமை தொகை வரல அப்படிங்கிறதுக்காகவே ஓட்டுகளை மாற்றி போட்டிருக்கிறாங்க அப்படின்னும் நிறைய குறிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எதிரிகளை தீர்மானிக்கிறத தவறியது. அது இதுக்கு முன்னாடி நான் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு, எதிரி யார் அப்படிங்கிறத நம்ம நிர்வகிக்கல தவறிட்டோம் அப்படின்னு. அதாவது முழுக்க அதிமுக பாஜகவை எதிர்த்தே வந்து அரசியல் பேசினாங்க. முழு விமர்சனமே நேருக்கு நேர் அவங்க 2 பேருமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுல என்ன பண்ணாங்க, விஜய் அவர்களும் தொடர்ந்து திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை மட்டும்தான் தாக்கி பேசுறாரு. அதிமுகவையோ பாஜகவோ பெரிய அளவில் தாக்கி பேசல அப்படிங்கிறது பிரச்சார களத்தில் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திமுகவின் குறைகளை அதிமுக சொல்றாங்க, அது மக்கள்கிட்ட போகுது. அதிமுகவின் குறைகளை திமுக சொல்றாங்க, அதுவும் மக்கள்கிட்ட போகுது. இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜய் இந்த 2 கட்சியின் மீது குறைகளை சொல்றாரு. இப்போ இந்த 2 கட்சிகள் மீது மட்டும்தான் குறைகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு, அது மக்கள்கிட்ட போயிருக்கு. இந்த 2 கட்சிகளுமே டிவிகேவை இக்னோர் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் மீது இருக்கக்கூடிய குறைகளை விமர்சனங்களை சொல்லாம தவிர்க்கிறாங்க, அது மக்கள்கிட்ட போகாம நின்றது. ஸோ மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல திமுக பத்தி அதிமுக தவறா சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி திமுக அதிமுக பத்தி சொல்றாங்க, அதிமுக வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனா டிவிகேவை பத்தி யாருமே சொல்லல அப்படிங்கும்போது, ஓகே இவங்களுக்கு ஒரு மாற்றத்திற்காக இவங்களுக்கு ஓட்டு போடலாம், 2 பேருமே மோசம் தானே, இவங்களை பத்தி அவங்க சொல்றாங்க, அவங்களை பத்தி இவங்க சொல்றாங்க, இவங்களை பத்தி யாருமே சொல்லியே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மாற்றத்திற்காக டிவிகேவிற்கு வாக்களிச்சிட்டாங்க. ஸோ திமுக வந்து டிவிகேவை இக்னோர் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது மிகப்பெரிய பேக் ஃபயராக திமுக ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகளும் அந்த குழுவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கூட்டணி அப்படிங்கிறது திமுகவின் பலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. 26 கட்சிகள் கூட்டணி அப்படிங்கிறது பலம் சொல்லப்பட்டது. ஆனா அதுவே மிகப்பெரிய பலவீனமாக இந்த தேர்தல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கூட்டணி இடப்பகிர்வில் தொடங்கி கூட்டணி கசப்புணவாக இருக்கட்டும், கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த போதே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசியது, கூட்டணிக்கு எதிராக பேசியது, அப்படி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு செக்டார் வந்து என்ன பண்றாங்க, அறிவாலயத்தில் வந்து பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு செக்டார் வந்து பத்திரிகையாளர் ஆபீஸ்ல இருந்து பேசிக்கிட்டு அந்த இதே கூட்டணிக்கு எதிராக கருத்துக்களை சொல்றது. இன்னொரு பக்கம் திருமாவளவன் என்னோட கட்சிக்காரங்க தேர்தல் வேலையை செய்யல அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கொள்றது. அது மாதிரி நிறைய மக்கள் மத்தியில் போய் பேசும் பொழுது மக்களுக்கு இந்த கூட்டணியின் மீது ஒரு நம்பிக்கை வரல, ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் முக்கியமானதாக வைக்கிறாங்க. ஸோ கிச்சன் கேபினெட் அவங்க களத்தில் இறங்கி இருக்காங்க, உள்ள போய் சில வேலைகளை பார்த்துருக்காங்க, அதுவுமே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது களத்து இடம் நடக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாது. கிச்சன் கேபினெட் யாரை சொல்றாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தினர் தான் சொல்றாங்க. ஸோ களத்தில் என்ன நடக்குது, கள நிலவரம் என்ன, எதனால் இவங்களுக்கு பதவி கொடுக்கணும், எதனால் பதவி கொடுக்காரு அப்படிங்கிற எந்த ஒரு டேட்டாவும் அவங்ககிட்ட இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, இவங்களுக்கு நமக்கு வேண்டியவராக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற அழுத்தம் உங்களுக்கு திமுக தலைமைக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னும், அதன் அடிப்படையில் சில பேருக்கு பதவிகள் கொடுக்குது அப்படிங்கும்போது மற்றவர்களுக்கு சீனியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னாலும் அவங்களும் கூட அதிருப்தியை காட்டுறாங்க, எதிராகவே வேலை பார்க்குறாங்க, உள்ளடி வேலை பார்க்குறாங்க போன்ற வேலைகள் மூலமாகவும் இந்த தோல்வி அப்படிங்கிற நிகழ்ந்திருக்கு அப்படின்னும் இன்னுமே நிறைய காரணங்கள் நிறைய சொல்லப்படுது. அதே நேரத்தில் இவ்வளவு காரணங்கள் இவ்வளவு தவறு நடந்துருச்சு, அதை இன்னும் சில இதை திருத்திக்கணும் அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு சில லிஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவினுடைய அந்த மாவட்டங்களுடைய எண்ணிக்கை வந்து இப்ப 78 இருக்கு இல்லையா, அதை வந்து 100க்கும் அதிகமானதாக உயர்த்தணும் அப்படின்னும், அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னு மாவட்ட செயலாளரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நெடும் காலமாக ஒரு பதவியிலேயே இருப்பார். ஒன்றிய செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் பேர் போட்டோம் அப்படின்னா, இப்போ மாணிக்கன் ஒருத்தர் இருக்காரு, ஒன்றிய செயலாளர் இருக்கான்னு வச்சுங்களேன், மக்கள் மைண்ட்லேயே 15 பேர் மாணிக்கம் ஒன்றிய செயலாளர் தான் முழு பேர் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு 20 வருஷம் 25 வருஷமா ஒன்றிய செயலராகவே அவர் இருப்பார். அப்படி இல்லாமல் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும், முக்கியமாக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய டிவிக்கின் பக்கம் இளைஞர் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா முக்கியமான பதவிகளில் இளைஞர்களை உட்கார வைக்கணும், இளைஞர்களுக்கு திமுக வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி தொண்டர்களை மதிக்காம இருந்த இது ஒரு முக்கியமான அமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு மீது வழக்குகள் வருமோ அப்படின்ற அச்சம் இருக்கும். அப்படிப்பட்ட அமைச்சர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு டம்மி போஸ்ட் கொடுத்து ஓரம் உட்கார வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க பதவியிலிருந்து நீக்கிடணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அதற்கு பதிலாக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபடுது. அடுத்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்பு தேர்தலாக இருந்தாலும் சரி, திமுக தனித்து நிற்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து திமுக கூட்டணி நம்பி தான் இருக்கு அப்படிங்கிற பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை உடைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்டே வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் தரப்பினர் வாக்கு செலுத்துறாங்க, முஸ்லீம்களும் வாக்கு செலுத்துறாங்க. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட கட்சியினால் தான் திமுகவுக்கு வாக்கு வருது அப்படிங்கிற பிம்பம் இருக்குது. அந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னா நம்ம தனியாக போட்டி போடணும், நம்மளுடைய கட்டமைப்பு பலத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு செயல்படணும் அப்படிங்கிற முக்கியமான கோரிக்கையும் அந்த குழு வச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அறிக்கை தொடர்பாக பேசப்பட்டிருக்குது. இப்போ 10ஆம் தேதியிலும் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டம் தொடர்பாக நிர்வாகிகள் அழைச்சி தலைவர் வந்து பேசிக்கிட்டு, அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்மளால பார்க்க முடியுது. ஓகே மக்கள், வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது ஓவராலாக பார்க்கும் பொழுது ஒரு மைய புள்ளி அப்படிங்கிறத வைக்கலாம் அப்படின்னா, தொண்டர்களுக்கு உரிய மதிப்பு அளிக்கல அப்படிங்கிறது தான் எல்லா தரப்பிலுமே சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. திமுக தலைமையுமே அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அது தொடர்பான ஆய்வுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எதிர்த்தரப்பில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது திமுக தொண்டர்களுக்கு கொடுக்கல. நியமன பதவிகளாக இருக்கக்கூடிய நிறைய பதவிகளுக்கு கட்சி சாராதவர்கள் நிறைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், கட்சி நிகழ்ச்சிகளிலேயே கூட அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளாகட்டும் இதுலையுமே கட்சிக்கு அந்த அடிமட்ட தொண்டர்களுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறதும் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி ஒரு இன்னும் அழுத்தமாக ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, நாகரீக அரசியல் அப்படிங்கிற பெயர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துட்டோம். அது வெளியிருந்து பார்க்கும்போது நம்ம அது எதிர்த்தரப்போட கூட்டணி அமைச்சிட்டு நம்ம இருக்கிறோமோ, அவங்க நம்மளே ஒரு டிராமா நடத்துகிறோமோ அப்படிங்கிற பிம்பத்தை வந்து மக்களுக்கு கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் அடிபடுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் என்னெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள பேசலாம். இப்போ இந்த வீடியோவில் பேசப்பட்ட நிகழ்வுகள் கொடுத்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.